சென்னையிலேருந்து. இப்போ நீங்கள் தலைவர், தளபதின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க பிரபாகரன் சாரை. ஸோ சீமான் அண்ணன் வந்து பார்த்தாருன்னு சொல்லி ஒரு மக்கள் பேசுகிறாங்க, பார்க்கலன்னு சில பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க, நான் நம்புகிறேன் பர்சனலாக. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஆமக்கறி டேஸ்ட் எப்படின்னு இருந்துச்சு? இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்ருக்கோம், மட்டன் சாப்பிட்ருக்கோம், இது எப்படின்னு இருந்துச்சு? இங்கேயே ஆமக்கறி கிடைக்குது. அது அவங்க சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய ஈரல் இருக்குல்ல, ஆட்டு ஈரல், அது போல் இருக்கும். செய்கிற விதத்தில் தான் சுவையாக இருக்கும். அது நாங்கள் பண்ணுற மாதிரி உப்பு கறியாக பண்ணணும். மிளகு, இந்த சீரகம், வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய் போட்டு செய்யும்போது. ரெசிபி சொல்லுங்கள், செய்முறை. அதே நீ இந்த கறியை முதல்ல என்ன பண்ணணும், அந்த ஓடை எடுத்துட்டு நம்ம கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாரு. முதல்ல நீ கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாயை நல்லா, வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் மிளகாயை போடணும். காஞ்ச மிளகாய் தான் போடணும். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த கறியை கொட்டிடணும். கொட்டிட்டு அது அப்படியே வந்த பிறகு உனக்கு தெரியும், அது கொதித்து வரும். அப்போ நீ கொஞ்சோண்டு உப்பு போடணும். அது அளவாக உப்பை பார்த்துட்டு சரியாயிடணுன்னே அது சீரகம் இருக்குல்ல, அதை நசுக்கி போட்டின்னா முழுக்க மூலிகை மாதிரி இருக்கும். அது வந்தோடனே அப்படி சீரகத்தை போட்டு இறக்கிட்டின்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆமைன்னா ஒருத்தர் நம்ம இறங்கினோன்னா ஒரு தீவில் அதை கடலால் கூட்டிகிட்டு போய் இறக்குறாங்க. ஒரு தம்பி வந்து அண்ணா அங்கே பாருங்கன்றாப்புல. ஒருத்தர் ஒரு பரிசலில் போகிறாப்புல. என்னடா பரிசலில் போகிறார், நல்லா கவனிங்க வர அப்படின்னோடனே ஆமை ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்காந்து அப்படி துடுப்பை போட்டு போயிட்டுருக்காப்புல. அப்போ எவ்வளோ பெரிய ஓடு இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒரு வீடு தண்டி நல்ல ஆழ்கடலுக்குள்ள பெரிய பெரிய ஆமைகளாக இருக்கும். அப்படி ஆமை போனவொடனே ஆமைக்கறி வந்துச்சான்னு கேட்டவில்ல. வரலைன்னா வந்தது. சாப்பிட்டு இந்த ஆமைக்கறி எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தேன். அங்கே போய் சொல்லுங்க பாப்ல, எங்காளுக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது ஒன்று சொன்னாலும் அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. இப்போ AK-74 பயிற்சி கொடுக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ எனக்கு பயிற்சி கொடுத்து நான் போய் விளையாட்டாக்க, அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா அப்படின்னு. ஆமாம், அது இங்கே சொல்லாதீங்க, அங்கே போய் சொல்லுங்கன்னு. இங்கே வைத்து சொன்னேன், அதான் பிரச்சனையாக இருக்குது வைங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சாதாரணம். அதில் என்னென்னா, அண்ணன் என்ன கேட்டாங்க, ஏன் உங்கள் நாட்டில் இந்த ஆமைக்கறியை தடை பண்ணி வச்சுருக்காங்க? அந்த கறியில் இருக்க பிரச்சனை என்னென்னா, தொடர்ச்சியாக சாப்பிட்டிங்கன்னா சதை நார்களை இறுக்கி பெறும். அதனால் அங்கேயே 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை தான் பயிர்வாங்க, கொடுப்பாங்க இயக்கத்துக்குள்ளே. தொடர்ச்சியானன்னா என்னென்னா, டைட்டு தான், துப்பாக்கியை படக்குன்னு இயக்க முடியாது, வைக்க முடியாது, மசில் டைட்டான. இப்போ அர்னால்டுக்கும் புருஸ்லி ஜெட்லிக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் ஒரு பஞ்ச் அடிக்கிறதுக்கு கையை நீட்டுறதுக்குள்ள ஜெட்லி 4 பஞ்சு அடிச்சிருவாப்புல. மார்ஷல் ஆர்ட்டில் வேகம்தான் முக்கியம், உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் ஒரு இராணுவ வீரனுக்கு வந்து எல்லா தசைநார்களும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும். இறுக்கமாக இருந்துச்சுன்னா கஷ்டம். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அப்படி சாப்பிட்ட ஆள் நான். எல்லாம் ஆமைக்கறினா ஒரு அவ்வளோ கேவலமாக போச்சு. ஏன்னா இவங்களுக்கு நல்லா சமைப்பீங்க போலண்ணே, செய்முறையெல்லாம் சொல்கிறீங்க. தங்கச்சி உதவி இயக்குனராக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சோறாக்கி போட ஆளாக இருக்கும். நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியது. நம்ம வைக்கிறதா சாம்பார், வைக்கிறதா ரசம். என்னடா தம்பி, நாங்கள்லாம் எப்படின்னா தங்கச்சி, நேரலை அடுப்பில் வச்சுட்டு அம்மாவுக்கு போட்டுறது. அம்மா மீன் அலசிட்டு, ஆமாப்பா அது போடுப்பா அம்மா அங்கே போயிடாது, இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன், ஒன்று ஒன்றா சொல்லி செஞ்சுட்டு சாப்பிட்றேன். அப்படியே அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கும்பாங்க. அம்மா தாண்டா வச்சது. அதுதான் அது. நேரலையில் கேட்டு செய்ய வேண்டியதானடா தங்கச்சி. இன்றைக்கி தான் வலையொலியில் வந்துடுது எப்படி சமைக்கிறது.